அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஏதாவது ஒரு வேண்டுதலும் விருப்பங்களும் இருக்கா? குறிப்பாக இப்போ திருமண வயதாகியும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் அமைய மாட்டேங்குது. அதே போல் கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்குறாங்க, கோவிலுக்குள்ளே சுற்றி வராங்க, இன்னும் கருத்தரிக்கிற பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. அடுத்து சொந்த வீடு அமையணுங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆசை. ஆனால் அதுக்கான ஏற்பாடு எதை செஞ்சாலும் தடையாக வருது. ஒரு லோன் அப்ளை பண்ணால் கூட எனக்கு சேங்ஷன் ஆக மாட்டேங்குது. நல்லபடியாக ஒரு இடம் அமைய மாட்டேங்குது. அடுத்து கணவன் மனைவிக்கிடையே அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். எங்களுக்குள்ளே எந்த ஒரு ஒத்துமையுமே இல்லை. அவர் என்கிட்ட சரியாக பேசலான்னு நினச்சாருன்னா கூட யாராவது ஒருத்தங்க சொல் பேச்சு கேட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு விவாதம் ஆகுது. இதனால எங்கள் வீட்டு குழந்தைங்களும் ரொம்ப பாதிப்படைகிறாங்க அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் எத்தனை விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கைமேல் பலன் தரக்கூடிய இந்த ஒரு தீபம் ஏற்றக்கூடிய முறையை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது பல லட்சம் பேர் பலன் கண்ட ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னே சொல்லலாம். இதை காஞ்சி மகா பெரியவா சொல்லியிருக்காருங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். அந்த குறைகள் நீங்குவதற்கு இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன வழிபாடு, எந்த நாளில் தொடங்கணும், என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது தான் பொருத்தமான நாளாக இருக்கும். நீங்கள் எந்த வெள்ளிக்கிழமை நாளில் வேணாலும் தொடங்கலாம். இப்போது நாளைக்கு கூட நமக்கு வெள்ளிக்கிழமை தான், தை வெள்ளிக்கிழமையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு வேளை தை வெள்ளி ஃபாலோ பண்ண முடியலனா மாசி வெள்ளி, இப்படி ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை, வளர்பிறையோ தேய்பிரியோ ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டு முறையை தொடங்கணும். ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். சரிங்களா? இதை நம்ம தொடர்ந்து 16 வெள்ளிக்கிழமைகள் செய்யணும். இப்போது ஒரு மாதத்துக்குன்னு பார்த்திங்கன்னா 4 வெள்ளிக்கிழமை வரும். அப்போ 4 மாதம் வெள்ளிக்கிழமை நாளாக நம்ம இதை செய்கிற மாதிரி வரும். இப்போது ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், இந்த 4 மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் நாங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படிங்கும்போது எங்களால் தொடர்ந்து செய்ய முடியாதே, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமையை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளை கணக்கில் வச்சுக்கோங்க. சரி, இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படம், அது எந்த அம்மன் படமாக இருந்தாலும் சரி, மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், ஓம் சக்தி வச்சுருக்கீங்க, அல்ல சமயபுரம் மாரியம்மன் வச்சுருந்தீங்கனாலும் சரி, வெள்ளிக்கிழமை நாளில் அந்த படத்தை தூய்மைப்படுத்திட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த வாசனை மிகுந்த மலர் கிடைச்சாலும் அதை நீங்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. இயன்ற நிவேதனம் எது வேணால் வைக்கலாம். 2 உலர்திராட்சை, பேரிச்சம்பளம் இந்த மாதிரி வைக்கலாம், வெல்லம் வைக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு பிளேட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு இலை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நமக்கு மொத்தம் 16 மண்ணகல் தேவைப்படுது. நீங்கள் புதுசாக வாங்குறதுனாலும் ஓகே, இல்லைன்னா இப்போ கார்த்திகை தீபத்துக்கு வாங்கின விளக்கு இருக்கும் இல்லையா, அதையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி. 16 விளக்கையும் நல்லா தூய்மைப்படுத்தி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போது முதல் வெள்ளிக்கிழமை, இப்போ நாளைக்கு ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாளை நாளில் ஒரு மண்ணகல் எடுத்து அதுக்கு சந்தன குங்குமம் இட்டுட்டு பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த தீபத்தை நீங்கள் கிழக்கு திசை, ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஏற்றி வைங்க. இந்த தீபம் அப்படியே தானாகவே மலையேறட்டும். நாம் பூவின் காம்பை கொண்டு குளிர் வைக்கணும்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி பண்ண வேணாம். இது தானாகவே மலையேறட்டும். இப்போ முதல் தீபம் இது இந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஏற்றியாச்சு. இப்போது சனிக்கிழமை நாளில் இந்த விளக்கு நீங்கள் அந்த பழைய திரியை தூக்கி போட்டு க்ளீன் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுருங்க. இப்போ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும் இல்லையா, அப்போது இன்னொரு மண்ணகல் எடுத்து அதே போலவே பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட நம்ம போன வாரம் ஏற்றணும் இல்லையா, அந்த அகல் விளக்கையும் சேர்த்து நீங்கள் ஏற்றணும். அதுலேயும் பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். இப்போ 2வது வாரம் பார்த்திங்கன்னா 2 அகல் தீபம் எரியற மாதிரி இருக்கும். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் ஒவ்வொரு அகல் விளக்காக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போங்க. பழைய அகல் விளக்கை அடுத்த நாள் சனிக்கிழமை நாள் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே இப்போ ஒரு 10வது வெள்ளிக்கிழமைங்கும் போது 10 விளக்கு, 11வது வெள்ளிக்கிழமையோ 11 விளக்கு, இந்த மாதிரி நீங்கள் ஏற்றிட்டு வரணும்.
16வது வாரம் அந்த வெள்ளிக்கிழமை நாளில் 16 மண்ணகலையும் வந்துட்டு நீங்கள் ஏற்றி வைக்கணும். ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றும் போதோ அந்த தீபச்சூடரை பார்த்த மாதிரி அந்த கோரிக்கையை வந்துட்டு நீங்கள் முன்வைங்க. ஏதாவது ஒரு கோரிக்கைக்காக தான் நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றியிருப்பீங்க, அந்த கோரிக்கையை மட்டும் நீங்கள் முன்வைங்க. நிறைய வந்து கேட்க வேண்டாம், நம்ம ஒவ்வொரு கோரிக்கையாக வந்துட்டு நிறைவேற்றிக்கலாம். இப்போ ரொம்ப எது முக்கியமோ அதை ஒன்று மட்டும் நீங்கள் சங்கல்பமாக வச்சுட்டு 16 வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இந்த தீபம் வந்து ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த 16வது வெள்ளிக்கிழமை நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை பண்ணும்போதே உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும். இதை நான் வந்து சொல்லலைங்க, நிறைய பேர் வந்து தங்களுடைய அனுபவத்தால் உணர்ந்த ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாம். சிலதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அனுபவிச்சாதான் அதனுடைய அற்புதம் வந்து தெரியும். சரிங்களா? அதனால் இதை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு கோரிக்கை நடந்ததுக்கப்புறமா இன்னொரு வேறு ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக நீங்கள் இதே போல் வந்துட்டு செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், இப்போ நடுவில் இப்போது 15வது வாரம் ஏற்றிட்டு வரேன் அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி ஏற்றினா அந்த அகல் விளக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு, உடஞ்சி போச்சு, தொலைஞ்சு போச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் வேறு ஒரு விளக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் மொத்தமாக ஒரு 4-5 விளக்கு, ஒரு 16 விளக்கு இந்த மாதிரிலாம் ஏற்றுவீங்க இல்லையா? அப்போ பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு வந்துட்டு தானாக வந்து அணைஞ்சு போயிருக்கும். எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்துட்டு அதை ஏற்றி வச்சுக்கலாம். ஆனால் எண்ணெய் காலி ஆகிடுச்சு, ஆனால் மற்ற விளக்கெல்லாம் வந்து எரியுது, இது மட்டும் வந்து இப்படி அணைஞ்ச மாதிரி இருக்குதே, இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து தோணும். சரிங்களா? அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு பண்ண வேண்டாம். எண்ணெய் இருந்தால் அணைஞ்சிச்சின்னா கூட நம்ம மறுபடியும் வந்து ஏற்றிக்கலாம். ஆனால் மற்ற அகல் விளக்கு எரியற வரைக்கும் இதுவும் எரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஆயிலெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஏற்றியும் வைக்கக்கூடாது. இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வழிபாட்டினுடைய பேரே பார்த்திங்கன்னா 16 அகல் விளக்கு தீபமுறை அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாங்க. இதை செஞ்சு எனக்கு விருப்பம் நிறைவேறலை, வேண்டுதல் பழிக்கலை அப்படின்னு சொன்னவங்க இது வரைக்கும் கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம். நீங்கள் இப்போ முதல் நாள் அப்படிங்கும்போது வெற்றிலையில் இது ஏற்றலாம். 2வது நாள் இப்போ 2 மண்ணகல்ங்கிறது நம்ம வெற்றிலையில் வந்து வைக்கலாம். அதன் பிறகு நம்ம அகல் விளக்கு அதிகப்படுத்திகிட்டே போகிறோம் இல்லையா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய சைஸு தட்டு அல்லது வாழை இலை இது மாதிரி ஏதாவது பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இல்லைன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வெற்றிலை வந்து நீங்கள் அதிகப்படுத்திட்டு போகலாம். இந்த மாதிரியும் வந்து பண்ணலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அது சீக்கிரமாக வந்து தீர்வு கிடைக்கணும். இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ வழிபாடு செஞ்சு எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அவசியமாக எல்லாருமே இந்த ஒரு தீபமேற்றக்கூடிய முறை வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், வந்து எந்த வெள்ளிக்கிழமை நாளில் வேணாலும் நீங்கள் இதை வந்து தொடங்கலாம். தை வெள்ளிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் தை மாதத்தில் மட்டும்தான் இதை ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. எந்த வெள்ளிக்கிழமை நாளில் வேணாலும் நீங்கள் இதை தொடங்கலாம். தொடர்ந்து 16 வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை ஏற்றி பாருங்கள். அதன் பிறகு உங்களுடைய சக்ஸஸை நீங்களே வந்து நம்மளுடைய சேனலில் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுவீங்க. சரிங்களா? இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.